யார் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சு ப்ரோ இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொன்ன சரி ஓகே அப்படின்னு ஹாப்பி பர்த்டே டிஎம் அனுப்பிச்சிட்டேன் ஓகேவா அவன் அமிச்ச மெசேஜ் அன்சென்ட் பண்ணிட்டு நான் என்னமோ உனக்கு வந்துட்டு வாண்டடா விஷ் பண்ண மாதிரி ஒருத்த ஸ்டோரி போடுறான் யார் அது சேட்ல இருக்கிறீங்களா அவனாவது அந்த மெசேஜை டேக் பண்ணி ப்ரோ டேக் பண்ணி தான் கொடுத்தேன் இல்லை அவன் ஃபோட்டோஷாப் கிட்ஸ்டாப் பண்ணிட்டானா இதான் சாக்குன்னு ப்ரோ லைவுக்கு எவ்வளோ ப்ரோ காசு வரும் எனக்கு வரும் ப்ரோ ஆனால் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறேன் யாருக்கும் சொல்ல மாட்டேன் பல லட்சங்கள் பல கோடி இன்னைக்கு நாங்கள் உம்மால சும்மா உட்கார ஆரம்பித்தாலும் உம்மால அடுத்த 2 வாரத்துக்கு என்னால் சும்மா உட்கார முடியும் அதுக்கு மேலே உம்மால தாங்க சார் உங்க இஎம்எஸ் சார்பா வந்து இந்த பையனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே படம் எல்லாரும் சேர்ந்து இல்லையா ஹாப்பி பர்த்டே என்ன உனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றாங்க ப்ரோ நான் ஒரு பெரியவரா நான் உனக்கு வந்து அரேஞ்ச் பண்றேன் உன்னை என்னடா நீ ஒருத்தர் இருக்காமா உனக்கு நீ ஹாப்பி பர்த்டே பண்ணுவோம் ஸ்லாங்ல கிராம் வருமா இவருக்கு இல்ல தாங்க பைக்ல வந்திருக்கான் பாரு ஜஸ்டின் பாடுமா பாடுங்க ஜஸ்டின் சார் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே थैंक யூங்க ரூபா கொடுங்க கேக் எல்லாம் ஊட்ட மாட்டீங்களா கொடுக்க மாட்டாங்க சாரிங்க பாப்பா அடி பாரா உங்களுக்கு எது பிடிக்கும் சாக்லேட்டா அவனுக்கு பிடிச்ச தான் பிடிக்கும் அவனுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க என்ன பாட்டுன்னு சார் அவன் சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் தூஃபான் தூஃபான் அது கிவ்அவே பண்ணுங்க மார்ட்ஸுக்கு ஒழுங்கா இருந்தா கொடுக்கலாம் ஒழுங்கா இல்லாத நான் எதுக்கு உங்களுக்கு கிவ்அவே பண்ணும் சாரி நான் வந்து யாரையும் ஏமாத்த மாட்டேன் சாரி நல்லா இருக்கிற பொருள் கொடுக்கலாம் நல்லா பொருள் கொடுக்கக்கூடாது புரியுதா என்னுடைய இலக்கியம் அதுதான் என்னோட லட்சியமே அதுதான் உங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும்னு தோணுது உடனே பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா நமக்கே யாரான்னு செய்யணும் இவங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு தோணுது என்ன பண்றது ஏய் நல்லதுதான் போல ஏய் நல்லதுதான் போல You look lonely. போறதா அதான் எவனா பண்ணாத சக்தி சக்தி You look lonely. I can fix that. Wow. Oh my god. இந்த பிரேம பாருங்க மேசிவ் எல்லாம் என்ன கொத்த இப்ப நீங்க கொத்த இல்ல பிடிக்கல உங்களுக்கு என்ன பிடிக்கல இல்ல உங்களுக்கு Pregnant, but it's not yours. It's என்ன டூடா டூடு படமா இது pregnant, but it's not yours. It's from Arun. I know. You don't have to be afraid. You mean you're okay with it? I love you. If he's the one you want, I'll help you both. I'll take care of her and the baby. I know you will. Let's start planning the wedding. 144 டூட் நான் நல்லவன் தான் இந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது புரியுதா சின்ன ஆன்சர் ஃபிட் இவ்வாறு ஹலோ கேக்குதா டேய் உன்னை எனக்கு கால் பண்ணானே சொன்னேன் டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்ற மட்டும் கேளு இப்போ நான் எஸ்டிஜிக்கு ப்ரொபோஸ் பண்ணேன்டா அவன் வந்து என்ன வேணாம் சொல்லிட்டான்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏய் நீ இப்படி சொல்லுவேன் அப்புறம் நாளைக்கு உன்னை கேங்குறாங்கன்னு என்ன வந்து கேட்ப நீ உன்னை குழந்தை சரி இப்போ ஒன்னே ஒன்று சொல்ற இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏய் உன்னை கல்யாணம் பண்ண என்னடா பண்ண முடியும் உனக்கு பொம்பளை கிட்ட போட கூட சொட்ட வந்த பொம்பளை மாதிரி இருப்படா திருப்பதி போயிட்டு வந்த பொம்பளை மாதிரி இருப்ப உன்னை நான் கல்யாணம் பண்ண என்னதான் பண்ண முடியும் சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா ஏய் சொல்ல முடியாது உனக்கு ஆள் இருக்கு மயிறு நீ போயிடுவேன் என்ன ஆகுன்னு இப்பயே என்ன ஆல்ரெடி கேக்குறானுங்க நண்பா ஒரு டாஸ்க் தானே நண்பா இது என்ன கல்யாணம் பண்ணிக்க எஸ்டிஜி வேணாம்னு சொல்லிட்டான்டா நீ என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ
வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சாட்ல இத்தனை பேர் இருக்காங்களே டேய் உன்கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண சொல்றாங்க ப்ளீஸ்ரா எஸ் மட்டும் சொல்றா சரிடா அப்படி சொல்லு சரிடா செல்லம் அப்படி ஏய் செல்லமா மயிரகோமான நீ செல்லனா இதெல்லாம் சூத்துரு சொல்றா டாஸ்க்டா ஏய் சொல்ல முடியாது அவ்வளவுதான் போ ஓகேடா தேங்க்ஸ்டா பை சொல்லிட்டா அவ்வளவுதான் ஓவர் கேஸ் இவருங்க இது வந்து ஒரு டாஸ்க் இது புரியுதா பிளஸ்ஸிங்க நான் எங்கேயா பிளஸ் ஆகுறேன் என்ன பார்த்து பிளஸ் ஆகிற மாதிரி தெரியுதா நான் எங்க பிளஸ் ஆகுறேன் திஸ் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் நான் எங்கேயா பிளஸ் ஆகுறேன் ஒரு உண்மையான ஸ்ட்ரீமிங் நண்பனா இருந்தா என்ன அவன் என் நண்பன் ஒரு பிரச்சனையில மாட்டினான் என் நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் என் நண்பன் எனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான் புரியுதா ஓடாடி 50K ட்ரீடா வச்சுலாம்டா நம்ம விஜய் சித்து மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் வந்து சாப்பாடு போட்டலாம் அவங்களுக்கு மில்லியன்ஸ் வியூஸ் போகுது அதனால போட்டுட்டாங்க நம்ம போடுவோம் நம்ம அட்லீஸ்ட் அம்மா உணவகத்துலேயே வைப்போம் நம்ம அட்லீஸ்ட் அம்மா உணவகத்துலேயே வைப்போம் பிரச்சனை இல்லை ஃபிலிம் சிட்டிலேருந்து வெளில போகுது அப்படியா ஓகே ஓகே வரேன் சைட் வைங்க சார் இது திட்டமிட்ட சதி நீங்கள் வச்சுக்கிற மாதிரி கார் கொடுங்க இதெல்லாம் திட்டமிட்ட சதி சார் இது ரீசார்ஜ் போலாம் அதான் வந்துட்டார் அவரு அவ்வளோதான் ரெடியா ரெடியாவா அவர் நமக்காக வந்துக்கிறாரு பாபு சார் பாவனி தேடுவீங்க நான் வந்தேன் சார் அப்படியே போயிருப்பேன்ல ஓஹோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சார் நான் சொல்லக்கூடாது போங்க போங்க என்ன பாபு குஞ்சு கடிக்கிறதா இவன் ஒன்றும் சாப்பிடாதது ஒரே விஷயம்தான் என்னது ஆக்சுவலா அதுவும் சாப்பிட்டுட்டேன் நீ பீஃப் ஐயோ நான் பீஃப் சொன்னேங்க வெரி டேஞ்சருங்க அவன் பிஞ்சிலே படுத்துட்டு இருக்கிறான் இது என்ன பட் பிகேன் தட் திங்ஸ் ஆர் ஃபீலிங் சின்ன ஃபீலிங்ஸா என்ன ஃபீலிங்ஸ் குரூட் திருப்பி பண்றான் சொல்றா ஹலோ என்ன பண்ண Subscribe to the channel. கல்யாணம் பண்ணிக்கோடா லவ் யூ டா இத நான் சொன்னேனா இத வேற நான் சொன்னேனா டாஸ்க் அது இவா இது டாஸ்க் எனக்காக அங்க வந்து ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது எப்பா வீடியோ பாத்துன்னு எவ்வளவு நான் 10 மணிக்கு வந்து நான் மெசேஜ் போட்டேன் அந்த ஒரே ஒருத்தன் உட்காந்து அடிச்சுக்கிறேன் 9 மணிக்கே இல்லடா கேளு அவ அந்த எனிமீட்ட அந்த பாஸ் கிட்ட கெஞ்சுறாரு ப்ளீஸ்டான்றாரு பாஸ் கிட்ட ஐயோ ப்ளீஸ் செத்துறா 62 பாஸ் கிட்ட 193 வாடி செத்துறீங்களா ஆமா into 3 divided by 3 டிவைடட் பை 3 பைத்தியகாரா என்னது சம்பந்தமே இல்லாம டிவைட் பை 3ங்கறாங்க என்னது ஏய் இன்னும் உங்களுக்கு 63 சார் 180 63 சார் 180 180 divided by 3 is equal to 6 சீ மம்மடா என்னடா எதுக்குடா இப்ப மேக்ஸ் போற நீ ஸ்லாட் இருக்கான் வா ஏய் இவன் வரேன்டா 300 அடடா சூப்பர் யாரு 300 ப்ரோ உன் மச்சிடா உன் இஎம்எஸ் மச்சி ஏம் கேஜிஎஃப் கே ஃப்ரேயர் இவனா அதானே 300 ரூபாய்க்கு போறானோ என்ன வச்சு என்னனோ ப்ரோ 300 லெவல் ப்ரோ அவன் 300 லெவல்டா பப்ஜில ஆனா பாக்க 2 லெவல் மாதிரி ஆடுவான் சைலண்டா இருங்க